வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் யாழ் பதிப்பகத்தில் ஊடகவியலாளர் சமரன் எழுதிய திருவிடரா திராவிடரா என்ற நூலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டார். இப்புத்தகத்தை திரைப்பட இயக்குநர் களஞ்சியம் பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மதவெறியை தூண்டி அரசியல் ஆதாயம் தேட பாஜக முயல்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் பாஜகவால் தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்றும் அவர் கூறினார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் இருந்த 3 மாநிலங்களை பறிகொடுத்திருக்கிறார்கள். ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் மற்றும் சத்தீஸ்கர். இந்த தோல்வி அவர்களை பதற வைத்திருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அமித்ஷாவின் பேட்டியிலிருந்து தெரிய வருகிறது. அடுத்து அவர்கள் தென்னிந்திய பகுதி என்று அவர்கள் குறிப்பிடுவது தமிழ்நாட்டையும் கேரளாவையும். இந்த 2 மாநிலங்களிலும் எப்படியாவது மதவெறியை தூண்டிவிட்டு அதன் மூலம் சாதிய மோதல்களை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேடிவிடலாம் என்று கனவு காணுகிறார்கள். அங்கே சபரிமலை பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அதற்கான வாய்ப்பு இல்லாத காரணத்தால் பழைய ஃபார்முலாவை, வாஜ்பாய் காலத்தில் கையாண்ட ஃபார்முலாவை நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறோம், பழைய கூட்டாளிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறோம் என்று பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற பதற்றத்தை வெளிப்படுத்துகிறது. தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் அவர்களால் காலூன்ற முடியாது. கொடநாடு விவகாரம் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டார். முதல்வர் அவர்கள் இது குறித்து விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும். டெஹல்கா ஒரு ஆத்தென்டிக் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்களில் பல குற்றச் செயல்களை, குறிப்பாக அரசியல் தொடர்புள்ள குற்ற நடவடிக்கைகளை புலனாய்வு செய்து அம்பலப்படுத்தி இருக்கிறது, வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே இதை நாம் புறந்தள்ளிவிட முடியாது, இலகுவாக இதை அணுக முடியாது. முதல்வர் மீதே நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிற நிலையில், அதுவும் அவருடைய தலைவர், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர், செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவர், அவருடைய உடல்நலம் குறித்தும் அவருடைய மரணம் குறித்தும் கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலே அந்த ஆவணப்படம் சொல்லப்படுகிறது. அது கருத்துக்களை சொல்லியிருக்கிறது. இந்த நிலையில் முதல்வர் அவர்கள் வழக்கு தொடுப்போம் என்பதோடு மட்டுமில்லாமல் உரிய விளக்கத்தை அளிக்க கடமைப்பட்டவராக இருக்கிறார். அதையும் விட அது குறித்த விசாரணை நடத்துவதற்கு ஆணையம் அமைக்க வேண்டும் அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.